மலை குகையாம் ஹீராவில் தக்க நபி மனங்குளிர தழைத்துயர்ந்த திருமறையாம் ஆதியருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏகம்பல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றும் உரித்தானது. ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்று வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இந்த வாரத்திற்கான தலைப்பு கேள்வியை நட்டு வைப்போம், மூட நம்பிக்கைகளை கொட்டு வைப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்புக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் நிறைவு பெற்று நேற்றோடு சஃபருடைய மாதம் பிறை ஒன்று துவங்கப்பட்டிருக்கிறது. சஃபருடைய மாதம் வந்துவிட்டாலே இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு பெரிய வியாதி ஒன்று இருக்கிறது. காலமெல்லாம் நன்றாக இருப்பார்கள், சஃபர் வந்துவிட்டால் ஏதோ தனக்கு கேடு வந்ததை போன்று எண்ணிக்கொண்டு அந்த மாதம் முழுக்க ஒரு முசீபத்தாகவே முகத்தை வைத்துக்கொண்டு அந்த மாதத்தை கடத்த முடியாமல் கடந்து செல்வார்கள். இது காலங்காலமாக இந்த உம்மத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே இஸ்லாமிய குடும்பங்களில் அறியாமையும் மடமையும் சமயங்களில் சடங்கும் சமுதாயமும் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகம் எவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சியை எட்டினாலும் இந்த முஸ்லிம் சமூகம் மாத்திரம் இன்னும் மடமையிலும் அறியாமையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வேடிக்கை தான். ஒரு பெரும் மைதானத்தில் ஒரு பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு அறிவாளி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார். ஓ மக்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கப் போகிறேன், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், கேள்வியை கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். அந்த அறிவாளி கேட்டார், உங்கள் எல்லோருக்கும் அதிக பணம் வேண்டுமா அல்லது நற்குணங்கள் வேண்டுமா என்று கேட்டார். மக்கள் எல்லாம் யோசிக்காமல் சொன்னார்கள், எங்களுக்கு பணத்தை விட நற்குணங்களே மேலானது, எனவே நற்குணங்கள் வேண்டும். அடுத்த 2வது கேள்வியை கேட்டார், ஓ மக்களே, உங்கள் எல்லோருக்கும் பதவி வேண்டுமா அல்லது உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? மக்கள் எல்லாம் யோசிக்காமல் சொன்னார்கள், எங்களுக்கு பதவியை விட உடல் ஆரோக்கியமே மேலானது. 3வதாக அந்த அறிவாளி ஒரு கேள்வி எழுப்பினார், ஓ மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்ல பெயர் எடுப்பது விரும்புவீர்களா அல்லது கெட்ட பெயர் எடுப்பது விரும்புவீர்களா? மக்கள் யோசிக்காமல் சொன்னார்கள், நாங்கள் என்றைக்கும் நல்ல பெயர் எடுப்பதுதான் விரும்புவோம். பார்த்தவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் ஒரு காலத்திலே நமக்கு மத்தியில் இருந்தார்கள். பணத்தை காட்டிலும் குணம்தான் சிறந்தது, பதவியை காட்டிலும்
உடல் ஆரோக்கியம் தான் சிறந்தது. நல்ல பெயர் எடுப்பதா கெட்ட பெயர் எடுப்பதா என்று காட்டிலும் நல்ல பெயரை என்றைக்கும் சிறந்தது என்ற ஒரு கணம் யோசிக்காமல் அறிவு சார்ந்த பதில் சொன்ன ஒரு சமூகம் நாம் வாழ்ந்த காலத்தில் நமக்கு முன்னால் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு நம் வாழும் இந்த நிகழ்காலத்திலே இல்லை. இன்றைக்கு அதே 3 கேள்விதான். பணம் வேண்டுமா குணம் வேண்டுமா என்று கேட்டால் எங்களுக்கு குணம்லாம் வேணாம், நிறைய டப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ற மக்கள் தான் இருக்கிறாங்க. அல்லது பதவி வேண்டுமா உடல் ஆரோக்கியத்தை வேண்டுமா என்று கேட்டால் இப்போ நல்லா தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு பவர்ல இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி. நல்ல பேர் எடுப்பதா கெட்ட பேர் எடுப்பதா என்று கேட்டால் நான் எப்பவுமே நல்லவன் தான், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இருந்தாலும் எனக்கு நல்ல பேர் எடுப்பதை விட கெட்டவனாக வாழ்வது அதுலேயும் ஒரு தத்துவம். நல்லவனை போன்று கெட்டவனாக வாழ்வதை விட ஒரு கெட்டவனாக நான் நல்லவனாக வாழ்ந்து போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூடலான ஒரு தவறான எண்ணம் கொண்ட சமூகம் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம் சமூகத்திலே மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை நாம் அவ்வப்போது எடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் இந்த தலைப்பு, கேள்விகளை நட்டு வைப்போம். மரம் செடி நட்டு வைப்பதை போன்று நம் முஸ்லிம் சமூகத்திடத்தில் அறிவார்ந்த கேள்விகளை வீடுகளிலே பெற்றோர்கள் அவ்வப்போது எழுப்ப வேண்டும். அவ்வப்போது நல்ல கேள்விகளை அவருடைய உள்ளங்களில் சிந்தனைகளில் நாம் விதைக்க வேண்டும், நட்டு வைக்க வேண்டும். அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் எங்களுக்கு பணம் தான் வேண்டும் என்றால் தலையில் ஒரு குட்டு வைக்க வேண்டும். பணம் அல்ல முக்கியம், குணம்தான் முக்கியம். அவர்கள் ஏதேனும் கெட்ட பேர் எடுப்பதும் விரும்பினார் என்றால் தலையில் ஒரு குட்டு வைக்க வேண்டும். கெட்ட பேர் எடுப்பது ஆகக்கூடிய கெட்ட குணம். இப்படி பெரியோர்கள் முன்னோர்கள் ஒரு காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை கேள்விகளால் நல்ல அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கினார்கள். அதே போன்று மடமையான அறியாமை செயல்கள் நடக்கிற பொழுது அது உடனே கண்டித்தார்கள். அந்த இடத்திலே அதற்கான விளக்கத்தையும் தந்தார்கள். அதனால் ஒரு சமூகம் அறிவாளியாக வந்து கொண்டிருந்தது. செல்போன் வருகைக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் முழு மடமை என்ற கடலிலே போய் மூழ்கிவிட்டது. மனிதன் புலம்பக்கூடிய ஒரு மோசமான நிலையில் தான். சஃபர் மாதம் வந்து விட்டாலே ஏதோ ஒரு பெரிய முசீபத்தாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நன்றாக நாம் விளங்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு பூனையால எந்த காலத்திலும் தொந்தரவு வராது. இந்த உம்மத்திற்கு ஆந்தையால எந்த காலத்திலும் எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த உம்மத்திற்கு மிருகங்களால், அறிவு ஜீவிகளால், அதாவது வாயில்லா பிராணிகளால் இந்த உம்மத்திற்கு எந்த காலத்திலும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. வீட்டை விட்டு போகிற போது கால் தடுக்கி, வாசக்கால் தடுக்கி நாம் கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெரிய ஆபத்து நடந்துடாது. நீங்க பார்க்கலாம், பூனை குறுக்க வந்துருச்சுன்னா ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆந்த இல்லை, நம்ம வாழ்ற இந்த நிகழ்காலத்தில் நம்ம பார்வையில் படுறதில்லை. அது பட்டுடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இஸ்ராயலை பார்த்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். அல்லது ஏதாவது வீட்டு வாசல் கால் தடுக்கி விட்டுடுச்சுன்னா இவன் போகிறது முக்கியமான ஒரு வேலை, இவன் போய் தான் ஆகணும். கால் தடுக்கிடுச்சு, உயிர் போயிருமோ, ரிட்டன் டெட் பாடியாக வருவோமோ, பல எண்ணங்கள், பல குழப்பங்கள். இந்த அத்தனை குழப்பங்களும் மனிதனுடைய நிதானம் எந்த இடத்துல தடுமாறுகிறது என்று சொன்னால் உள்ளத்தை இவன் அலைபாய விடுகிறான். பல தவறான எண்ணங்கள் இவன் உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. அதிலும் சஃபர் மாதம் வந்து விட்டால் சொல்லவே வேண்டாம். சஃபர்ல ஏதாவது கடுகளவு நமக்கு ஒன்று நடந்தால் அதை மலையளவு மாற்றக்கூடிய ஒரு பலவீன சமூகம் தான் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலே உருவாகி இருக்கிறது. பார்த்தவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமதி ஷரீஃபிலே பதிவான ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் குர்ஆனுக்கு விளக்க உரை தரக்கூடிய ஆக சிறந்த தலை சிறந்த ஒரு மாமேதை, அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் பின்னாலே அமர வைத்து அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து கொண்டு செல்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இப்னு அப்பாஸே, உனக்கு நான் சில உபதேசங்களை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீர் அல்லாஹுவை பேணிக்கொள், முதல் செய்தி. நீர் அல்லாஹுவை அஞ்சிக்கொள், இரண்டாவது செய்தி. நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வாழு, மூன்றாவது செய்தி.
அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் உன் தேவைகளை கேள். 4வது செய்தி, இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கான நல்லது அல்லாஹ்வை தவிர எவனாலும் தர முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கானது கெட்டது அவன் எழுதியதை தவிர எவனாலும் தடுக்க முடியாது. 6வது செய்தி, 7வது செய்தி, எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டன. 8வது செய்தி, ஏடுகள் காய்ந்து விட்டன. இந்த 8 செய்திகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே யாரெல்லாம் சஃபர் மாதத்தை பீடையாக கருதுவார்களோ, முசீபத்தாக கருதுவார்களோ, தந்திரமாக கருதுவார்களோ, அவர்கள் அத்துணை பேருக்கும் சொன்ன உன்னதமான பொக்கிஷமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை பேணிக்கொள் அப்படி என்றால் என்ன? அல்லாஹுவை மாத்திரமே உன் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீ எதை செய்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற அந்த பேணுதல் உன் வாழ்விலே வர வேண்டும். அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்றால் எந்த நொடியும் அல்லாஹ்வை உன்னை விட்டு மறையவில்லை. நீ எந்த செயல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வாழ். தொழுகையோ வணக்கமோ வியாபாரம், அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், அந்த சிந்தனைக்கு வந்துவிடு. எதை கேட்டாலும் செருப்பு வாறு அறந்தாலும் ரப்பிட்ட கேள். கடைக்கு போயிடாது. அப்படி கடைக்கு போய் தான் நமக்கு தவக்கல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 4வது, இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர நல்லதும் கெட்டதும் ஒன்றும் உன்னை வந்து அண்டாது. நன்றாக விளங்கிக்கொள், எழுதுகோள், அல்லாஹ் உயர்த்தி. இதெல்லாம் அல்லாஹ் எழுதின விஷயங்கள். கதா கது அல்லாஹ் அந்த பேனாவை உயர்த்திட்டான். பயப்படாது, எதுவும் நடக்காது. நீ ஏன் பயப்படுற? நல்லதையும் கெட்டதையும் எழுதக்கூடிய பேனா உலகத்துல இல்லை. இனி யாருக்கும் எழுத போறது கிடையாது. அல்லாஹ் அதை உயர்த்தி விட்டான். எந்த ஏடுகளில் எழுதினான் அந்த ஏடுகளும் உயர்த்தப்பட்டு விட்டது. இந்த 8 செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸிற்கு சொன்ன அடுத்த கணம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய உள்ளங்களில் கால் கட்டவிலிருந்து தலை உச்சி வரைக்கும் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை பாய்ந்தது. இந்த 8ஐ நாமும் நம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் மௌத்து வரைக்கும் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. சஃபர்ல ஒரு பெரிய பீட முசீபத்து சொல்றவங்க மத்தியில நாம் அவங்களுக்கு நல்ல ஹதீசுகளை சொல்லி உபதேசம் செய்யலாம். இந்த 8ஐயும் இந்த சமூகம் மறந்து விட்டது. சிறப்புமிக்க இந்த வரலாற்றிலே இந்த 8 செய்திகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த முழு உலகத்திற்கான வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு தெளிவான வாழ்வியலை உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லல. எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். எந்த தலைவரும் ஒரு மனிதன் மௌத்து வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி பயமின்றி வாழ்வது, அது ஆயிருமோ இது ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அது நடந்துருமோ இது நடந்துருமோ பல கற்பனைகள். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்றால் பெருமானார் வைத்த இந்த 8 விஷயங்களை இந்த உம்மத்து நினைவில் எப்பொழுதும் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உண்மை சொல்லுவார்கள். ஒரு பேருந்து அல்லது ஒரு ரயில் அல்லது ஒரு விமானம், இந்த மூன்றும் இதை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு சொல்ல முடியுமா, நான் விபத்திற்குள் ஆக்காமல் இந்த வாகனத்தை இயக்குவேன்? எந்த ஓட்டுநராக சொல்ல முடியுமா? பேருந்தாக இருந்தாலும் ரயிலாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் அதை இயக்கக்கூடியவர் ஒரு நடுக்கத்தோடு தான் இருப்பார். என்னால் இயக்க முடியும், ஆனால் உறுதி தர முடியாது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம், வழியில என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், ஆனால் நான் வாகனத்தை நன்றாக இயக்குவேன், ஆனால் உத்தரவாதம் என்னால் தர முடியாது. உலகத்தில் எல்லா ஓட்டுநரும் இதைத்தான் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகம் என்ற இந்த பேருந்து, உலகம் என்ற இந்த ரயில், உலகம் என்ற இந்த விமானம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் பயணிகள். இந்த உலகத்தில் நீங்கள் மன வலிமையோடு வாழுங்கள். இந்த 8 விஷயத்தை உள்ளத்தில் பதிய வைத்தால் ஒரு வாகனத்தை இயக்கக்கூடியவன் பயப்படுவான், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ விபத்தாயிருமோ. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த 8ஐயும் ஒருவன் வேத வாக்குகளாக வேத வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் அவன் எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாமே, எதை பற்றியும் அவனுக்கு கவலை தேவையில்லையே. இப்ப இந்த 8ஐயும் இந்த உம்மத்து உள்வாங்கவில்லை. இந்த 8 செய்திகளும் ரசூலுல்லாஹ் எப்பொழுது சொன்னார்கள்?
1447 ஆண்டுக்கு முன்னால் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றளவும் இந்த மண்ணிலே சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக ஒலிக்கிறது, ஜொலிக்கிறது என்று சொன்னால் சொன்னது யாரு? உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொன்றும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் பல ஆயிரம், பல கோடிக்கணக்கான உள்ளர்த்தங்களை உள்வாங்கியது. அதில் ரசூலுல்லாஹ் சொன்ன 2 செய்தி மிக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உம்மத்திற்கு. எழுதுகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. இதுக்கப்புறம் அல்லாஹ் உட்கார்ந்து புதுசா ஒன்றும் டைம் டேபிள் போட போறது, எல்லாம் எழுதி முடிச்சு கையெழுத்து போட்டு நீ இப்படி தான் வாழும்னு சொல்லி உலகத்தில் அல்லாஹ் நம்மளை ரெடி பண்ணி அனுப்பிட்டான். அப்புறம் எதுக்கு பயம்? அப்புறம் எதுக்கு நடுக்கும்? ஏன் அப்படி இப்படின்ற சஃபர்ல தேவையில்லாத எண்ணங்கள். இந்த சஃபர்ல இந்த முசீபத் எப்படி இந்த உம்மத்திட்ட வந்தது அதையும் பார்க்கணும் அல்லவா? முஹர்ரம் மாசத்துல துல்ஹஜ் முஹர்ரம் 2 வருஷத்துடைய இறுதி ஆரம்பம். இதுல ஹாஜிகள் ஹஜ் செய்ய வருவாங்க. துல்ஹஜ்ல வருவாங்க, முஹர்ரத்துல காலி ஆயிடுவாங்க. அப்ப முஹர்ரத்துல பாத்தீங்கன்னா மக்காவுல ஹாஜிமார்கள் குறைஞ்சிருவாங்க. அங்க உள்ள உள்ளூர் வாசிகள் தான் இருப்பாங்க. அன்றைக்குள்ள அரபுகள் எல்லாம் அந்த சஃபர், முஹர்ரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சஃபர் மாதத்தை சஃபர் என்று பெயர் வைத்தார்கள். பயணம். சஃபர் என்றால் காலியான, ஒன்றுமில்லை, வெற்றிடமான என்று ஒரு பொருள். அது என்ன ஆயிடுச்சு? ஹாஜிகள் அங்க ஹரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, காலியா என்ன ஊருக்கு போயிடுவாங்க, அந்த அர்த்தத்தில் வைக்கப்பட்ட அந்த சஃபர் என்ற வார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடு நாடாக, ஊராக ஊடுருவி இஸ்லாமிய உம்மத்துடைய உள்ளங்கள்ல வந்து உட்கார்ந்துருச்சு. சஃபர் என்றால் வெற்றிடம், காலி இடம், ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு முட்டாள்தனமான, மடமைத்தனமான ஒரு போக்கு இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு ஆழமா ஊடுருவி இருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், இதையெல்லாம் களை எடுக்க வேண்டும். இஸ்லாமிய உம்மத்துடைய உள்ளங்களிலே கேள்விகளை நாம் நட்டு வைக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை நாம் குட்டு வைக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம் குடும்பத்தில் யாராவது மடத்தனமா நடந்துகிட்டா பெரியவங்க உடனே அதை திருத்தணும். எனக்கு என்னான்னு அமைதியா இருக்கக்கூடாது. மடமையில ஒருவன் வாழ்ந்தால் அவன் நிச்சயம் நரகம்தான் செல்வான். ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் கோடையாக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் மடையனாக இருக்கவே கூடாது. அதுவும் தீனுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் மடமையாக இருந்தால் அவன் எந்த அமலை உருப்படியாக செய்ய முடியும்? பாவம் செய்யக்கூடியவன் ஒரு கட்டத்திலே தௌபா செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒருவன் தவறான விஷயத்தை நன்மை என்று புரிந்து, இல்லாத ஒன்றை வணக்கம் என்று புரிந்து செய்கிற பொழுது அதை அவன் ஒரு காலமும் சிந்தனையால் உள்வாங்க மாட்டான். மார்க்கத்தில் இல்லாததை வணக்கம் என்று செய்கிற பொழுது அது அவனுக்கு நன்மையாகத்தான் தெரியும். அந்த நன்மை அவனை ஒருபோதும் தௌபா செய்ய விடாது. பாவம் செய்தவனுக்கு தௌபாவின் வாசல் திறந்திருக்கும். பித்அத் புதிதாக உருவாக்கக்கூடியவனுக்கு அந்த தௌபாவுடைய வாசல் என்றைக்கும் திறக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தங்கள் கைகளிலே கடிகாரம் கட்டி கொள்ள வேண்டிய இந்த கரங்கள், இந்த மணிக்கட்டுகளில் கருப்பு கயிறு கட்டுகிறார்கள், சிகப்பு கயிறு கட்டுகிறார்கள், மஞ்சள் கயிறு கட்டுகிறார்கள். இந்த கயிறுகள் எல்லாம் கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டிற்கே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டிற்கே வந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான இடத்தில், அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய இடத்தில் ஒன்றுமில்லாத, 10 காசுக்கு தேராத, 5 காசுக்கு தேராத அந்த கருப்பு மஞ்சள் கயிறுகளை கைகளிலே கட்டிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நீதான் பெரியவன் என்று வாய் முழுக்க சொல்லக்கூடிய அந்த நாவுகள் பிறகு எதற்கு கைகளிலே கயிறுகளை கட்ட வேண்டும்? யாருடைய கலாச்சாரம், யாருடைய வழிகாட்டுதல்? மாற்றார்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஒரு முசல்மான் எப்படி கையில் எடுக்க முடியும்? எப்படி எடுப்பான்? அவன் எடுப்பதற்கான காரணம் என்ன? அவனிடத்தில் ஈமான், தீன் முழுமையாக போய் சேரவில்லை. அவன் யோசிக்க தவறிவிட்டான். இந்த கயிறினால் எனக்கு என்ன ஆக போகும்? நிறைய பேர் ஓத வருவாங்க, எல்லாரும் என்ன கேட்பாங்க? கயிறு போட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. கயிறா? என்ன கயிறு? எனக்கு சமைக்கிற குழப்பமாயிரும். எந்த கயிறை போடுறது? இந்த கயிறு போட்டால் தான் சரியாகும். நாங்கள் நின்று அல்லது சுறா, குலுலா சுறா, அந்த இது சமயங்களில் மன்சிலே ஃபுல்லாக ஓதுவேன். பேஷண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்கன்னா ஃபுல் மன்சிலே ஓதி அவங்களுக்காண்டி தண்ணியில் ஊதி கொடுத்தா அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. கயிறு போட மாட்டீங்களா? அந்த பாய் இருந்தார், அந்த வயசானவர் இருந்தார்,
அவரை காணும், அவர் போயிட்டாருங்க. கயிறு போடுற பழக்கம்லாம் இங்கே இல்லை. கயிறில் என்ன உங்களுக்கு நம்பிக்கையோ அந்த நம்பிக்கை தான் தண்ணியில் ஓதிருக்கு. அவங்களை அப்படி சமாதானப்படுத்தி எத்தனையோ மாற்றார்களை நானே அனுப்பி வச்சிருக்கேன். கயிறு தான் வேணும் என்று ஒற்றை காலில் வந்த மாற்றார்களை கூட திருத்தி விட்டலாம். ஆனால் கயிறு கட்டினாதான் வாழ்க்கையில பறக்கத்து வரும் சொல்லி முஸ்லிம்களை இன்னமும் திருத்த முடியவில்லை. அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பங்களே சஃபருடைய மாசத்துல திருமணம் பண்றதில்லை. உங்களுக்கு நேரம் இருந்தா தைக்கால் தெரு பக்கம் ஜாமியா ஷாதி மஹால் இருக்குல்ல, அந்த பக்கம் போய் பாருங்க. பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமை காலியாக தான் கிடக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே கல்யாணம் நடக்கும். ஆனால் சஃபர்ல மாத்திரம் இந்த ஊர்ல எந்த ஊர்லயே நிக்காக்கள் பெரும்பாலும் நடக்காது. காரணம் என்ன? சஃபர்ல திருமணம் ஆகாது. சஃபர்ல நோயாளியை சந்திக்க போகக்கூடாது. சஃபர்ல பிரயாணங்கள் செய்யக்கூடாது. சஃபர்ல தொழிலை தொடங்கக்கூடாது. சஃபர்ல எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டா நாசமா போயிடுவோம், இதெல்லாம் செஞ்சுட்டா மோசமா போயிடுவோம் என்ற ஒரு தவறான ஒரு அவநம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இருக்கிறது. இதை கலைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மா அஸாபக மின் முஸீபத்தின் மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். எப்பா இங்கே வா, உனக்கு ஒரு நன்மை நடக்குது, உனக்கு ஒரு நல்லது நடக்குது, மின் ஹஸனத்தின் ஒரு நல்லது நடந்தா ஃபமின் அல்லாஹ், அது ஏன்டந்து வந்தது அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வமா அஸாபக மின் சய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக, உனக்கு ஒரு கெடுதி நடக்குது, சத்தியமா அது ஏன்டந்து வந்தது, அது ஓன்டந்து தான் வந்ததுன்றான். சிகரெட்டு குடிச்சா உடம்புக்கு ஆபத்துன்னு அல்லாஹ் சொல்லல, நமக்கே தெரியும். அல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னானா? தெரிஞ்சே குடிக்கிறோம். அப்ப அந்த தீங்கு தந்தது யார்? அல்லாஹ்வா அடியானா? ஃபமின் நஃப்ஸிக, ஓன்டந்து வந்ததுதான். நீ புகை பிடிக்கிற, நீ மது அருந்துற, நீ கஞ்சா போடுற, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான, இப்ப சுகமா இருந்தது, வயசாகி ரூஹு பிரியும் போது தவிக்கிற. ஒரு காலத்துல தாந்தோடித்தனமா மஹல்லாவுல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் சக்கராத்துடைய வேலையில தவிக்கிறாங்க. நான் இப்படி வாழ்ந்துருக்க கூடாது, நீங்க உடல் ரொம்ப கஷ்டப்படுறனே. அல்லாஹ் சொல்ற ஃபமின் நஃப்ஸிக, அது ஓன்டர்ந்து வந்தது. இப்படி இஸ்லாமிய உம்மத்தில் நிறைய விஷயங்கள் சஃபருடைய மாசத்துல எந்த நல்ல காரியத்தையும் செய்யறது கிடையாது. நாம் செய்யக்கூடிய சில தவறான காரியங்களுக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை நம் செயல்களால் தான் உருவானது என்று புரிந்து கொள்ளாமல் காலம் காலமாக வாயில்லா பிராணிகளை இன்றைக்கும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னா இவன் ஒதுங்கி போக மாட்டான், அதை கபர்ஸ்தானுக்கு அனுப்பிதான் இவன் அடுத்த வேலையை பார்ப்பான், பூனையை சாப்பிடுச்சிருது. ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவன் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா இவனுக்கு நடந்துருச்சுன்னா அதனுடைய பழியை மொத்தமா தூக்கி ஜீவராசிகள் மீது போட்டு அந்த ஜீவராசிகளை அப்படியே பலி கொடுப்பது. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னதை போன்று ஒரு நன்மை என்று வந்தால் அது ஓன்றிருந்து வரல, அது ஏன்றிருந்து வந்தது. ஒரு தீமை என்று உருவானால் அது உடல் ரீதியாக வாழ்வு ரீதியாக எதுவாக இருக்கட்டும் அது ஓன்றிருந்து வந்ததுதான். நீ தப்பா வாழ்ந்திருக்கிற, அதனால தான் அல்லாஹ் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை உன் கரங்களால நீ பெற்றிருக்கிறாய். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வார்த்தை இந்த உம்மத்திற்கு சூடும் சொர்ணையும் வரணும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுவார்கள், தரித்திரம் ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. துர்குணம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ செய்யக்கூடிய பாவத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நீ நைட்டு முழுக்க போன் பார்த்தீங்கன்னா உன் கண்ணு தான் கெட்டு போகும். காலையில எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, என் கண்ணை ஏன் அல்லாஹ் அது புடுங்கிட்டான்னு அல்லாஹ் மேல பழிய போட்டா. நைட்டு முழுக்க மதுவை குடிச்சிட்டு காலையில எந்திரிச்சு அங்க வலிக்குது இங்க வலிக்குது, என் ரப்பியை என்னை கஷ்டப்படுத்துறான் அல்லாஹ் மேல பழிய போட்டா. தரித்திரம், பீடை, முசீபத்து, பெரும் பெரும் நோய்கள் எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, யாருக்கும் விரும்பி தருவதில்லை. நம் செயல்களாலே அதை நாம் வர வைத்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு பொதுவாக காரணம் தேடுறது அவனுடைய பலவீனம். ஏதாவது தவறு செய்யறானா அதுக்கு காரணம் தேடுவான், இந்த காரணம் அப்படின்னுவான். சமயங்களில் அந்த பலவீனத்தை மறைக்க மனிதன் என்ன செய்வான், அதை மறைப்பதற்காக காரணங்களை உண்டாக்குவான்.
இல்லை அது அப்படிதான் இப்படிதான், அந்த காரணத்தை அந்த பலவீனத்தை மறைக்க என்ன செய்வான் மனிதன்? சமயங்களிலே அவன் அதை ஒரு வழக்கமாக ஆக்கி கொள்வான். நம் சமூகத்திலே காகம் வந்து கத்தினால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க. நம் சமூகத்திலே ஆந்தை கத்தினால் யாருக்கோ மவுத்து வரப்போகுது. பூனை குறுக்க போயிடுச்சுன்னா இது ஊருக்கு போறதுக்கான வழி வாய்ப்புகள். இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் இந்த உம்மத்திலே என்ன செய்கிறார்கள்? இன்னமும் சொல்லிக்கொண்டு தங்களையும் ஏமாற்றுவதல்லாமல் தன் வருங்கால சந்ததிகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவர்களே, சஹாபாக்களுடைய ஈமான் மிக பூர்த்தியானது, மிகவும் மிகவும் அற்புதமானது. சஹாபாக்கள் சிலர் புத்திசாலிகளாக அல்ல, எல்லோரும் திறமை வாய்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள் எல்லாம் உனைனுடைய போரில் பெருமானாரோடு கலந்து கொண்ட பொழுது சில குஃபார்கள் என்ன செய்தார்கள்? தாத் அன்வாத் என்று சொல்லக்கூடிய மரங்களுக்கு அருகாமல் தம்முடைய வாள்கள் எல்லாம் தொங்க விட்டார்கள். அதை பார்த்துக்கிட்டு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் இது மாதிரி தாத் அன்வாத் ஏதாவது மரம் நீங்க உருவாக்கி தரலாம் இல்ல, நாங்களும் எங்கள் வாள்களை தொங்க விட்டு பரக்கத்தை அடைஞ்சுப்போம் இல்ல. நபிகளார் சொன்னார்கள், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பனி இஸ்ரவேலர்கள் தங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல எப்படியெல்லாம் கேட்டார்களோ மடமத்தனயமான கேள்விகள், அது மாதிரி அல்லவா நீங்க கேட்குறீங்க? எங்களுக்கு பல கடவுள்களை உருவாக்கி தாங்கன்னு கேட்டாங்களே, அது மாதிரில நீங்க பேசுறீங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது என்று நபிகளார் சஹாபாக்கள் சமயங்களை வழி தவறி போகிற பொழுது, மடமையில போகிற பொழுது கேள்விகளை உள்ளங்களில நட்டு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி கேட்கக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய அறியாமை குட்டு வைத்தார்கள் ரசூலுல்லாஹ், இப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம். அன்பார்ந்தவர்களே, 2 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு வயதானவரை தன் தோள்கள்ல இழுத்தவாறு ரோட்ல நடந்து இழுத்துட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவர் யார்? இவர் என்னுடைய தந்தை. எங்க கூட்டிட்டு போறீங்க? இவர் ஹஜ்ஜுக்கு போறாரா? ஏன் இவர் ஹஜ்ஜுக்கு நடந்தே போறாருன்னு முயற்சி செஞ்சார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த அமலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். உங்க உடம்புக்கு முடியலையா, விட்டுடுங்க. உடம்ப மாட்டிக்கிட்டு எந்த அமலும் செய்ய வேண்டாம்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் தங்களை சுற்றி எந்த அநியாயமும், எந்த அறியாமையும், எந்த மடமையான காரியங்கள் நடந்தாலும் ரசூலுல்லாஹ் அதை உடனடியாக தலையில ஒரு குட்டு வைக்கிற மாதிரி அதுக்காண்டி தலையில குட்ட மாட்டாங்க. அவருக்கு விளங்குன்றதுக்காண்டி தெளிவா புரிய வைப்பாங்க. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்ய. அல்லாஹ் அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு நடந்து வந்து நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு என்னுடைய வீட்டை நீங்க தவாப் செய்யுங்க, அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. பாந்தவர்களை, இப்படி அறியாமை கால மக்கள் வாழ்ந்த தவறான போக்கை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக அதை கண்டித்தார்கள். நம்ம சமூகத்திலையும் 2026 அந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் வைக்க வேண்டிய வாசக்கல்ல காலையில் 10:30 மணிக்கு வச்சாதான் அது வீடு ஜகஜோதியா இருக்குன்னு நம்புறோம். இன்னைக்கு இருக்கதான் செய்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுதா பரக்கத், தொழுத கையோடு எந்த வேலை செஞ்சாலும் பரக்கத். ஆனால் அது நம்ம ஜனங்க ஏற்றுக்காது. காலையில் 10 to 11 வந்துருங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை மேஸ்திரி அப்போ தான் வர சொன்னார், அவர் வர சொன்னார்னா அது அவர் டைம், அவரோட வச்சுக்கிட்டோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதை கொண்டாந்து இங்கே சொல்லுவாதீங்க. நமக்கு ஃபஜ்ருக்கு பிறகு தான். அந்த மாதிரி மேஸ்திரியை பாருங்க. 10:30 மணிக்கு வர்ற மேஸ்திரி நமக்கு வேணாம், ஃபஜ்ருக்கு வர்ற மேஸ்திரியை பாருங்க. நிறைய இஸ்லாமிய பெண்கள், ஆண்களை கூட சமாளிச்சுன்னா பெண்களை 11 மணிக்கு தான் வாசகல் வைக்கணும். அதான் ராகுவாங்க, யமகாலம். அது இஸ்லாத்தில் நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஃப்ரீஜரில் ஏதோ ஒரு ஐஸ் கட்டி ஏதோ ஒரு கடவுள் வடிவத்தில் வந்திருக்கு, அதை கடவுளாக்கி அதுக்கு பூஜை போட்ட நவீனவாதிகள்லாம் இன்றைக்கு 2026 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐஸ் பெட்டி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜு, சமயங்கள்ல அதில் கூலிங் ஜாஸ்தி ஆயிடுச்சுல என்ன ஆகும்? ஐஸ் கட்டி அது எப்படி வேணாலும் மாடுலேஷன் மாறும், வடிவம் அதுவாக தன்னை அமைச்சுக்கும். அது ஏதோ ஒரு கடவுள் மாறி அமைச்சிருக்கு, அது ஏதோ ஒரு பக்தி சக்தி இறங்கினா மாறி இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் அல்ல, ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த பெண் ஃபுல்லா ஒரு மணமகளுடைய கோலத்தில் இருக்கிறான். 4 நாளுக்கு முன்னாடி சோசியல் மீடியால தவளை இருக்குல்ல, தவளை, அதனுடைய காலில் இவனுடைய புடவை ஓரத்தை கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த
நெருப்பு சுத்தி வருவாங்கல்ல, அது மாதிரி அந்த மணப்பெண்ணு மாத்திரம் தவளுடைய காலில் தன் துணியை கட்டிட்டு சுத்திட்டு வர்றான். கேட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? ஒரு தவளையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிடுவதா? இதெல்லாம் மாற்றாளருடைய பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும் அவங்க நம்பி வாழ்றாங்க. அது அவங்களோடவே இருக்கட்டும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம இஸ்லாமிய சமூகம் அதை பின்பற்றி பின்தொடர்ந்து போனால் அந்த மூட நம்பிக்கைகளை புட்டு வைக்கிற மாதிரி நாம் அவர்களுக்கு அவ்வப்போது அதை புரிய வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவர் செய்வாரோ ரத்தும், அது மறுக்கப்படும். அது வணக்கமானாலும் வாழ்க்கையானாலும் அதுதான். தஸ்பீஹ் செய்வதை விட குர்ஆன் ஓதுவது சிறந்தது. அதுக்காண்டி தொழுகையில ருக்கூ சுஜூதுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ருக்கூவில் சைதாலில் ஓத முடியுமா? ருக்கூல என்ன அதுதானே நாம செய்யணும். மார்க்கமா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லப்பட்டது அதை தான் செய்யணும். நம்ம இஷ்டப்படி வாழ்வதல்ல தீன். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றி வாழ்வதுதான் தீன். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் நாம் இன்னமும் மடமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அது அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டால் ஏதோ ஆங்காங்கே 1-2 ஒட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் நம் பார்வைக்கு வருகிற பொழுது வாய்மூடி ஊமைகளாக கடந்து செல்லாமல் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய சத்தியவான்களாக நாம் உருவாக வேண்டும். சஃபரில் பீடை கிடையாது, சஃபரில் முசீபத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா சஃபர்ல தான் ஹிஜ்ரத்து பயணமே நடைபெற்றது. சஃபர்ல தான் ஹைபருடைய யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது. சஃபர்ல நிறைய வெற்றிகளை அல்லாஹ் வாகை சூடி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல் சஃபர் முசீபத் அல்ல. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், ஐனுல் ஹக்கு, கந்திருஷ்டி உண்மை என்று சொன்னார்கள். சஃபர்ல ஒன்றும் நடக்காது, ஆனா ஒருத்தவங்க கண்ணு போட்டாங்கன்னா உனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும். நீ முசல்லால நிக்கிற ஆளா இருந்தாலும் சரிதான், நீ மெம்பர்ல ஏறி நின்று புதுபாகக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அல்லது சமூகத்துல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய அவாம்களா இருந்தாலும் சரிதான், தக்தீர்ல ஐனுல் ஹக்கு கந்திருஷ்டி விழுந்து விட்டால் அது நம்மளை கண்டிப்பா தொட்டே தீரும். ஒண்ணுமில்லை, திடீர்னு ஒரு புது ட்ரெஸ்ஸோட வந்துட்டா 4 பேர் நம்மளை பார்க்கும்போது அப்படின்னு மனசு நினைச்சாலே போதும், அது பெரிய அடியை நமக்கு உண்டாக்கி தந்துடும். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எத்தனையோ சூறாக்கள் துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் சஃபரை முசீபத்தாக நினைக்கக்கூடிய இந்த தவறான போங்கை நாம் அழித்து அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் எந்த வழிமுறையை காட்டி தரவில்லையோ அந்த வழிமுறை ஒரு காலம் நாம் பின்பற்றக்கூடாது. மார்க்கத்தில் இல்லாததை பின்பற்றுவது பிதஅத், அது வழிகேடு, அது தவறு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு வாழும் காலமெல்லாம் நீதமாக நேர்மையாக ஷரியத் நம்ம எப்படி வாழ சொன்னதோ அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் அப்படி வாழ செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய நல் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.